Hi friends, welcome to Cookie Cooker Line. ஸோ இப்போ பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சின்ன வெங்காய சட்னி ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. ஸோ இது வந்து இட்லி தோசைக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காய சட்னி செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆயில் போட்டுக்கலாம். அதில் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் வந்து அதோட தோலெல்லாம் உரித்து வச்சுருக்கேன். அதை வந்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். அந்தளவுக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் வந்து சின்ன வெங்காயத்துலேயே வந்து கொஞ்சம் காரம் இருக்கும். அதனால் இதில் வந்து காரம் வந்து அளவாக சேர்த்திக்கோங்க. நான் வந்து ஒரு 4 வரமிளகா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து புளிப்புக்கு வந்து புளி வந்து ஒரு இன்ச் அளவுக்கு புளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து போட வேண்டாம். இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதக்கிட்டு அரைக்கும்போது கூட நீங்கள் சால்ட் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்கள் வதக்கும்போது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நல்ல மணமாக இருக்கும். அவ்வளோதாங்க, சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதக்கிட்டு கடைசியாக நீங்கள் அரைக்கும்போது ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு அரைச்சிக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் போட்டு வதக்குனிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். கடைசியாக அரைச்சிட்டு அது கூட வந்து 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டிங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். அந்தளவுக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து இட்லி, தோசை, ஊத்தாப்பம் அதுக்கெல்லாமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் அரைக்கும்போது தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கவே வேண்டாம். இதில் இருக்க தண்ணியிலேயே வந்து அரைச்சிக்கலாம். ஸோ நல்லா டேஸ்டியான சின்ன வெங்காய சட்னி. ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இல்லாட்டி ஆட்டாங்கல்ல போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ சட்னியை அரைச்செடுத்தாச்சு. நம்மளோட சூப்பரான டேஸ்டியான சின்ன வெங்காய சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.